இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். எப்படி வாழ்க்கையில் நம்ம கோவத்தை குறைக்க முடியும் அப்படின்றத நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கதை மூலமாக தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு நாள் புத்தர் அவருடைய சீடர்களோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்போ அவருடைய ஒரு சீடர் அவரை கேள்வி கேட்டிருக்காரு. நீங்கள் மட்டும் எப்படி எப்போவுமே காமாக இருக்கீங்க, உங்களுக்கு கோபமே வரமாட்டேங்குது, ஆனால் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாராவது ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா இமீடியட்டாக கோவம் வருது, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கோவம் வருது, அதனால் நீங்கள் எங்களுக்கு எப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி நீங்கள் கேட்டதுனால நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இடத்துல ஒரு அம்மா மட்டும் ரொம்ப ஃபேமஸாக எதுக்கு எடுத்தாலுமே கோவப்பட்டு எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுவாங்களாம், எந்த ஒரு விஷயமானாலும். அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு தடவையுமே யாராவது ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா கோவப்பட்டு எரிஞ்சு விழுறது மட்டும் இல்லாமல் அந்த கோவத்தில் அவங்களே அறியாமல் நிறைய கெட்ட வார்த்தைகளும் நிறைய திட்டுறதும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சம்பவம் முடிஞ்ச உடனே ஆஹா நம்ம இந்த மாதிரி பேசிட்டோமே, நம்ம எதுவுமே பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டதாகவும் அந்த கதையில் புத்தர் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் இதே மாதிரி தான் யாரோ பேச வந்தோடனே இந்த அம்மா கோவத்தில் காய்ச்சி மூச்சின்னு கத்திட்டு அவங்கள திட்டிட்டு அமிச்சிட்டாங்களாம். அமிச்சிட்டு பயங்கரமாக என்னடா இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு ரொம்ப சோகத்தோட உட்காந்துக்கிட்டு யோசிச்சு பார்த்துருக்காங்க. அப்படி யோசிச்சு பார்க்குற டைமில் எப்பவுமே யாராவது ஒரு துறவி அந்த வில்லேஜில் தினமும் ஏதாவது தானம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அன்னைக்கு அந்த துறவி இந்த அம்மாவோட வீட்டில் நின்றுருக்காரு. நின்றுட்டு எனக்கு ஏதாவது தானம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏதாவது அரிசியோ இல்லை பருப்போ இல்லை உணவு இருந்ததுன்னா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அந்த அம்மா ஏற்கனவே கத்திட்டு செம சோகத்தில் வந்துருக்கு. இருந்தாலும் அந்த அம்மா தானத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போயிட்டு, ஐயா நான் யார் வந்தாலுமே யாராவது ஏதாவது பேச ஆரம்பிச்சா உடனே கத்திடுறேன், கத்தி கண்ணாமின்னு திட்டிடுறேன், கெட்ட வார்த்தைகளும் பேசி திட்டிடுறேன். ஆனால் அவங்க போன பிற்பாடு அவங்கள ஏன் நம்ம இப்படி திட்டணும், எதுக்காக இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு மனவேதனையாக இருக்குது, எப்படி எனக்கு கோபத்தை குறைக்கிறதுன்னு தெரியல ஐயா அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே இந்த துறவி என்ன பண்ணியிருக்காருன்னா, கவலைப்படாதம்மா நீ இப்படி பண்ணுறதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னோடனே அந்த அம்மா ஆமாம் ஐயா அதுக்கு ஏதாவது மருந்து இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள், ஏதாவது இருந்ததுன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அந்த துறவி அவரோட பையிலேருந்து ஒரு சின்ன பாட்டில் எடுத்து அந்த அம்மா கையில் கொடுக்குறாரு. இந்த பாட்டிலுக்குள்ள ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்தை எப்போல்லாம் நீ இந்த மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறியோ அந்த டைமில் ஒரு 3 சொட்டு உன்னுடைய வாயில் போட்டுட்டு உன் வாயை மூடிக்கிட்டு 10 நிமிஷம் நீ அப்படியே இரு. அந்த மாதிரி நீ ஒவ்வொரு தடையும் கோவப்படுறப்போ இந்த மருந்து எடுத்து வாயில் 3 சொட்டு போட்டுட்டு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா உனக்கு மெதுவாக உன்னுடைய அந்த கோபத்துக்கான தன்மை எல்லாம் குறைஞ்சிரும், நீ நார்மல் ஆயிடுவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அம்மாவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்த துறவிக்கு தானத்தை கொடுத்துட்டு இந்த அம்மாவும் உள்ள போயிடுது. அடுத்த நாள் இதே மாதிரி யாரோ பேச வரும்போது செம்ம கோவமா இந்த அம்மா பேச ஆரம்பிக்கலாம்னு போது இவர் கொடுத்த மெடிசன் ஞாபகம் வந்தது. உடனே போய் அந்த பாட்டில் எடுத்து ஒரு 3 சொட்டை அவங்க வாயில போட்டு 10 நிமிஷம் பேசாம இருந்துட்டாங்க. இருந்துருப்பாரு. அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. இவங்க கத்தாமல் போயிட்டாங்க. இதே மாதிரி இந்த அம்மா தினமும் எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் இந்த 3 சொட்டு போட்டுட்டு 10 நிமிஷம் பேசாமல் இருந்துட்டாங்க. இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்ததால் இந்த அம்மாவுக்கு கோவத்தோடைய தன்மை ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒரு 2 வாரம் கழிச்சு அந்த துறவி அந்த அம்மாவோட வீட்டுக்கு திருப்பியும் தானம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்குறப்போ அந்த அம்மாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னம்மா இப்போ உனக்கு எப்படி இருக்குது, அந்த மருந்து யூஸ் பண்ண ஒரு பாடு உனக்கு ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சா அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லை ஐயா சுத்தமாக நான் இப்போ கோவமே படுறதில்லை, அந்த மருந்து நான் போடுறதால எனக்கு கோவமே வரதில்லை, எனக்கு சுத்தமாக யார் என்ன பேசினாலும் நான் நிதானமாக கேட்டுட்டு பேசுகிறேன், இந்த மருந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் சொல்கிறாரு, நான் உனக்கு எந்த ஒரு மருந்துமே கொடுக்கல, அந்த பாட்டிலில் நான் கொடுத்தது வெறும் தண்ணி தான், நீயா தான் அந்த தண்ணியை வாயில் போட்டுட்டு 10 நிமிஷம் நீ மௌனமாக இருந்த ஒரு காரணத்தினால உன்னோட கோவத்தை உன்னாலேயே அடக்க முடிஞ்சது. இதுக்கு நான் எதுவும் பெருசாக பண்ணல, உனக்கு உன்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை கொடுத்தேன். அதை நீ குடிச்சு அப்படியே முழுங்கிட்டினா திருப்பியும் கத்த ஆரம்பிச்சிருப்ப, ஆனால் அந்த 3 சொட்டு அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதால 10 நிமிஷம் நீ அப்படியே இருந்திருக்க. இதில் உன்னையும் அறியாமல் 2 வாரத்தில் நீ எப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்ட. அதனால் இது உன்னாலேயே சாத்தியமாயிடுச்சு, நீ அதனால் இனிமேட்டு இதையே ஒரு மருந்தாக வச்சுக்கிட்டு நீ ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கதையை தான் புத்தர் அவருடைய சீடருக்கு சொல்றாரு. இந்த கதை மூலமா புத்தர் அவருடைய சீடருக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே எந்த விதமான ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாள வேண்டும் அப்படின்றது இப்போ ஓடி போயிடுது. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லைஃப்ன்ற மாதிரி இருக்கும்போது திங்கிங்கோட ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரதால கோபமும் ஜாஸ்தியாக வருது.
ஸோ புத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாபெரும் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாட்டில் இருந்த மருந்து. அந்த மருந்துக்கு பேர் என்ன அப்படின்னா சைலன்ஸ். இந்த சைலன்ஸ் அப்படின்ற அந்த மருந்தை நம்ம எப்பெல்லாம் கோபம் வருதோ அந்த டைமில் நம்மளுடைய நாக்கும் நம்மளுடைய வாயையும் வச்சு கட்டுப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ அந்த சைலன்ஸ்ன்ற மருந்தை நம்ம கோபம் வரப்போ நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா யாருக்குமே எந்த நேரத்துலையும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். மனசும் ரொம்ப நிதானமாகவும் செயல்படும் அப்படின்றது தான் புத்தர் அந்த ஸ்டோரி மூலிமா சொல்லியிருக்காரு. இது புத்தர் அந்த ஸ்டோரியை சொல்லியிருந்தாலும் அந்த ஸ்டோரி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை வீடாகட்டும், பர்சனல் ப்ரொஃபஷனல் எல்லா இடத்துலையுமே எக்கச்சக்கமான சேலஞ்சஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் திடீர்னு எதிர்பாராத விதமாக யாராவது நம்ம கோவப்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னோடனே நம்ம கடன்னு திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி பேசும்போது நம்மளையும் அறியாமல் நம்மளுடைய மென்டல் ஸ்டேட் இருக்கு இல்லையா, நம்ம மூளை யோசித்து சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்காது. அது நம்மளுடைய வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்கும். அது பல பேருடைய மனசை பாதிக்கக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இது நீங்கள் ஆஃபீஸில் கூட யாராவது ஒருத்தர் மெயில் கோவப்படுற மாதிரி போட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் ரிப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த டைமில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் அந்த மெயிலை க்ளோஸ் பண்ணிட்டு நிதானமாக நிறுத்தி அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த இமெயில் இமீடியட்டாக நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ரிப்ளை பண்ண தவிர, மற்ற டைமில் ரொம்ப காமாக குவைட்டாக இருந்துட்டு ஒரு 1 hour 2 hours கழிச்சு அதே மெயிலை படிச்சிங்கன்னா உங்களுடைய பார்வையே அந்த மெயிலில் மாறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் நிதானமாக மெயில் பண்ணலாம். அந்த மாதிரி தான் யாராவது உங்கள்கிட்ட பேசும்போது பர்சனலும் சரி ப்ரொஃபஷனலும் சரி உங்களை கோவப்படுற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது அவசியம் இல்லை. சைலன்ஸ்ன்ற மருந்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கோபம் உங்களை அமைதியாக இருக்கிறதுக்கான ஒரு வழியும் கற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறுத்தி நிதானமாக சில விஷயங்களை யோசிக்கும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு முடிவை நம்மளே கொடுக்கலாம். நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் சொல்லலாம், மற்றவங்க தப்பு பண்ணாலும் அதை நிறுத்தி நிதானமாக யோசித்து சொல்லும்போது நம்ம நண்பர்களை நிறைய நம்ம சேர்த்துக்கலாம். எனிமையை கூட நம்ம நண்பர்களாக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த சைலன்ஸுக்கு இருக்குது. அதுதான் இந்த புத்தர் சொல்லக்கூடிய ஒரு கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது.